ஸ்தண்டலே மெல்ல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமன் இளமதி வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பரமனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னுமா நீ இளமதியை எதிர்பார்க்குற, இன்னும் மனசு மாறலையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இப்போ பரமன் அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. இப்போ திருப்பி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இளமதி அங்கே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பரமனும் மைண்ட் வாய்ஸில் இளமதியை பற்றி பேசுகிறாங்க. இளமதியும் பரமனை பற்றி மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் அதாவது பரமன்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த காந்திமதி அம்மா வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. பரமன் வந்து சமாதானம் சொல்லி அனுப்புகிறாரு. இதுக்கடையில் இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா பிரியா வந்து அப்படியே இவங்களாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. பிரியா வந்து அவங்களோட அந்த அதாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இன்னொரு இருக்காங்கல்ல, ஆகாஷ்னு ஒருத்தவங்க, ஆகாஷ் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த விஷயம்லாம் பேசிக்காங்க. ஆகாஷ் வந்து என்ன கல்யாணமே பண்ணிக்கியா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசும்போது பரமன் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நர்மதா கேட்டுறாங்க. இப்போ நேராக போய் பரமன்ட்டு இந்த விஷயத்தை சொல்லி கேட்கும்போது இப்போ தான் எல்லா உண்மையும் பரமன் வந்து நர்மதா கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் நர்மதா வந்து இளமதி பரமனை காதலிக்கிற அந்த விஷயத்தை சொல்ல முடியாது, ஏன்னா சத்தியம் வாங்கியிருக்கிறதுனால அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மலிப்பிடுறாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நர்மதா வந்து இளமதி கிட்ட ஃபோன் பண்ணி இதெல்லாம் பேசிடுறாங்க. இதுக்கடையில் கலாமா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பிரியாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நான் ஜோசியர் சொல்லியிருக்காங்க, மாலைக்குள்ளார நான் தாலியை மறைச்சி வச்சிருக்கேன், அவங்க மாலை மாற்றினாவே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. முதல்ல அவர் அப்படியே மறுக்கிற மாதிரி இருந்தாலும் மைண்ட் வாய்ஸில் வந்து பிரியா உடனே ஒத்துக்கிட்டா, அப்போ இதுக்குள்ளார ஏதோ விஷயம் இருக்கும், சரி அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் தான் நர்மதா வந்து இளமதி கிட்ட பேசுகிற விஷயத்தை காட்டுறாங்க. செம்ம எமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அடே அப்பா அப்படிங்கிற மாதிரி சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக பேசிக்கிறாங்க. சொல்லவா வேணும், இளமதி அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. இந்த உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நமக்கு ப்ரொமோவில் காட்டினதை முடிக்காமல் இன்றைக்கும் அதே இதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொஞ்சம் கொண்டு போனதுனால ஸ்டோரி கொஞ்சம் போரிங் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ தான் பார்த்தோம்னா இளமதி ரெடி ஆகிட்டு வெளியில் வராங்க. அங்கே பார்த்தா ரிஷி உள்ளே வராங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார பார்த்தா நிறைய சண்டைலாம் நடக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி தப்பாக நடக்கிறது இது பண்ணுறாங்க. அப்போ வந்து இளமதி போட்டு செம்மையாக அடிச்சுட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும் பரமன் வந்து நானே போய் இளமதியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வருவார். வந்ததுக்கப்புறம் போட்டு ரிஷியை ரெண்டு அடித்து பறக்க விடுவார். அதுக்கப்புறம் தான் இளமதி வந்து அவங்க காதலை சொல்லி பரமனை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை அப்படியே சஸ்பென்ஸாக வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பரமன் பங்கு கொஞ்சம் வெறுப்பேற்றனில்லை, இப்போ வந்து இப்படி சொல்கிறீ அப்படிங்கிற மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த மோதிரம் மாற்றும் போது கரெக்டாக வந்து டக்குன்னு இளமதியோட கையில் மோதிரத்தை போடுவாங்க. ஏன்னா இங்கேயே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கதையில் வேறு ட்விஸ்ட் வந்துடும். கலாமா நிறையா திட்டம் வச்சுருக்காங்களா, சரியான பயங்கரமான ஆள் இல்லை கலாமா. அதனால் கலாமாவுக்கு சரியான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மோதிரம் மாற்றும் போது கரெக்டாக வந்து இளமதியோட கையில் அந்த மோதிரத்தை போட்டு விட்றாரு. சம பெரிய ட்விஸ்ட்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் அப்படியே படபடன்னு தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து வந்து அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வேறு வந்திருக்காரு. நிறைய கதைலாம் இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசலாம், ஆதரவு கொடுங்க. எது எப்படியோ ஒரு வழியாக நம்ம பரமன் இளமதியோட லவ் வெளியில் வந்துருச்சு. சூப்பரான ஒரு மூமெண்ட்டை தான் என்ஜாய் பண்ண வேண்டியதான். பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட்லையாவது இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி நிறையா காட்டுறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம், ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.